இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வெளிவந்த கொலை செய்வல்ன்ற படத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். படத்தோட தொடக்கத்தில் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க ஜவ்வாது மலை காட்டை தான் காட்டுறாங்க. அந்த காட்டில் நிறசுள்ளி அம்மன் ஒரு நிறமாத கர்ப்பிணி சாமி இருக்கிறதாவும், நிறமாத கர்ப்பிணி பெண்கள் பொங்கல் வச்சு பூஜை செய்கிறதாவும் அந்த ஊர் மக்கள் வழக்கமாக வச்சுட்டு வராங்கன்னு காட்டுறாங்க. ஸோ இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. அங்கே கட் பண்ணால் இந்த சைடு ஒரு பொண்ணு வேலைக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரியும் அவங்க அம்மா வந்து லஞ்ச் பேக்கை கையில் கொடுத்துட்டு காட்டு வழியில் போகாத, நேரானாலும் பரவாயில்ல, ரோட்டு வழியாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இந்த காலத்தில் இதெல்லாம் நம்பிட்டுருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சண்டை போட்டு அனுப்புகிறாங்க. அப்படி காட்டு வழியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஏன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த காட்டில் தேவின்ற ஒரு நிறமாத கர்ப்பிணி பொண்ணை கழுத்தறுத்து போட்டுட்டாங்கன்ற ஒரு மாதிரி ரூமர் மாதிரி ரொம்ப காலமாக சுற்றிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த பொண்ணும் அம்மா சொல்கிற பேச்சை கேட்காம காட்டு வழியில் தான் போகிறாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு சவுண்டு. அவங்களுக்கு ஒரே பதட்டமாக ஆயிடுது. தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப தூரம் ஓடி போய் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ கரண்ட்டில் நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ காளி, ஹீரோயின் அனு. ஹீரோயின் இப்போ நிறமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. இப்போ அவங்க 9 மாதம் நிறமாதமாக இருக்கிறனால அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து நிறசுழி அம்மனுக்கு பொங்கல் வச்சு சேவல் அறுத்து பூஜை செய்யணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் கல்யாணத்தையும் பார்த்திங்கன்னா இவங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. பொண்ணோட குடும்பத்துக்கு இவங்க கல்யாணத்தில் துளியும் விருப்பம் இல்லை. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து இவங்க ஒன்றா ஹீரோவோட குடும்பத்தில் ஒன்றா இருக்காங்க. ஹீரோவோட குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா, பாட்டி, அம்மா, அக்கா, மாமா இருக்காங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. பூஜைக்காக வேண்டி குடும்பத்தில் எல்லோரும் பரபரன்னு கிளம்பிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் வெட்டியாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு பாலசரவணன் வராரு. அவர் சினிமாவில் டைரக்டர் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். அவர் எந்த கதை எழுதின மாதிரியும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவரை கலாய்ச்சிட்ருக்காரு. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் ஆகுது, சேவலை பிடிக்க சொன்னால் கூட பிடிக்க மாட்டேங்கிறான்னு ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. நீயாவது பிடிச்சி கொடுன்னு சொல்லி சரவணன்ட்ட கேட்குறாங்க. அப்போ சரவணன் வந்து சேவலை பிடிச்சி கொடுக்குறாரு. 1 மணி நேரத்தில் அறுப்புக்கு போக போகிறோம், இவன் இந்த ஆட்டம் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சேவலை பார்த்து சரவணன் ரொம்ப கிண்டல் அடித்து பேசிகிட்ருக்காரு. நம்ம சரவணனே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், ஆனால் அவருக்கு இன்னொரு அசிஸ்டண்ட் இருக்கார். அவர் கூட தான் இவங்க 2 பேருமே ஜோடி போட்டு சுற்றிட்டுருக்காங்க. இப்போ சரவணன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ஏன்டா கோயிலுக்கு போக போகிறோம், நேரம் ஆகுது, அதெல்லாம் தெரியாமல் நீ ஃபோனை நோண்டிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி என்ன தான் இந்த ஃபோனில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, டேய் நானா உன்னை போல் மொட்டை பையனா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி நீங்கள்லாம் போனதுக்கப்புறம் என்னை குளிப்பாட்டுவா, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஆமாம்ப்பா, நாங்கள் மொட்டை பசங்க தான், எங்களுக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், அப்போது உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அவங்க ஹீரோயின் மட்டும் வீட்டிலே இருக்காங்க. அதுக்கு அவங்க செக்கப் போகணும். இன்றைக்கி செக்கப் முடிச்சுட்டு கடைசியில் பொங்கல் வைக்கிற நேரத்துக்கு கோயிலுக்கு போகலான்னு பிளான். இந்த பக்கம் அவங்க ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கு இருந்திருப்பார். அப்போ ஹீரோயின் அங்கே ஃபோன் வாங்க வரும்போது, சிம் கார்டு வாங்க வரும்போது தான் காளிக்கு வந்து அணுவை ரொம்ப பிடிச்சிருது. அணுவோட ஃபோன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல ஃபோன் பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த சிம் கார்டு வந்து என்னோட அம்மாவோடது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க இறந்து போனாங்க, இந்த நம்பரை என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, இப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருக்கும் நான் என் நம்பரை ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் வேறு நம்பர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவரும் வந்து விடாப்படியாக வந்து எனக்கு அந்த நம்பர் வேணுங்கிற மாதிரி திரும்ப கால் பண்ணி பேசுகிறாரு. சரி, நம்ம கூட பேசுகிறதுக்காக தான் இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு ஹீரோயினும் நினச்சிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ உங்கள் அம்மா கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு, நான் வந்து ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் போயிடுறேன், நீ வேணால் டெய்லி ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ ரொம்ப இமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுடுறாங்க ஹெட்செட் மூலமாக. ஹீரோவோட எமோஷ்னலான ஸ்டோரிலாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவ்வளோ கதை சொல்கிறானே, இவன் யாராக இருக்கும், எப்படி இருப்பான், அவனை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வருது. ஒரு நாள் ஃபோனில் சொல்கிறாங்க, நீ ஃபோனில் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டேன், உன்னை பார்க்கணும், மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோவும் உங்கள் ஊர் எது அப்படின்லாம் கேட்டுட்டு மீட் பண்ணுறாங்க.
நேரில் மீட் பண்ண உடனே ஹீரோவை பார்த்து நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் யாரையும் லவ் பண்ணலன்னு ஹீரோ சொன்னதும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் என்னோடய லவ் ஸ்டோரின்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்டுட்டு அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருந்தா அவங்க அம்மா இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி கோவப்படாமல் அவங்களும் கண் கலங்குறாங்க. சரி அவங்கள சமாதானப்படுத்தலான்னு சொல்லி ஹீரோ தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாரு. ஹீரோ அந்த பக்கம் தண்ணி பிடிக்க போனதும் அவங்க அம்மா ஹீரோயின்கிட்டையும் அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் ஒரு உண்மை சொல்கிறாங்க. காளி ஃபோனில் சொன்னது எல்லாம் பொய் இல்லை, உண்மைதான். அவங்க காளியோட அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க தான், என் தங்கச்சி தான் அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினும் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவாங்க. ஹீரோ கிட்ட போய் ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒரு வழியாக பேசி முடித்து குடும்பமாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. ஃபேமிலியெலாம் வந்த டிராக்டர்லேயே போகிறாங்க. பாலசரவணன் மட்டும் வண்டியில் போகிறாரு 2 வீலரில். ஹீரோயினும் மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. அதனால் கொஞ்சம் உட்காந்துட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்கார்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பாவும் தம்பியும் 2 வீலரில் வந்தவங்க மலைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த பக்கத்தில் குடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களும் ஹீரோயினோட அப்பாவும் வந்து இவங்கள கொல்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு அப்போ தான் தெரிய வருது. ஹீரோயினோட அப்பாவை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. கையில் கத்தியோடு வராங்க. வந்து காளியையும் குத்திடுறாங்க. அவரும் தனி ஆளாக இருந்துட்டு சுற்றி இருக்க எல்லாரோடையும் சேர்ந்து சண்டை போடுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவரால் முடியல. அவர் ஒரு ஆளாக இருக்கார் இல்லையா, இந்த குடிச்சிட்டு இருந்தவங்க கூட்டமாக இருக்காங்க. அது இல்லாமல் ஹீரோயினோட அப்பா, தம்பி, தாய் மாமான்னு ஒரு கேங்காக போட்டு இவங்களை தாக்குறாங்க. அடித்து போட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஹீரோயினையும் கொல்ல வராங்க. கொன்னுட்டு இதோட உச்சபட்சமாக என்ன அப்படின்னா, ஹீரோயினோட தாய் மாமா அனுவோட வயிற்றில் இருக்கிற குழந்தைய கிழிச்சு எடுத்து தூக்கெறிகிறாரு. ஏன்னா ஜாதி மாதிரி உருவான குழந்தை வந்து அவங்களுக்கு அவமானமாக நினைக்கிறாங்க. நம்ம படிச்சிட்டோம், முன்னேறிட்டோம் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி கதைகளை பார்க்கும்போது இன்னும் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளேயும் தோணுது இந்த இடத்துல. அடுத்தது 2 வீலரில் போன பாலசரவணனும் பாதியில் திரும்பி வர்றாரு ஃபோன் எடுக்கிறதுக்கு. அவரும் வந்தார். அவரையும் அடித்து போட்டுறாங்க. காளியையும் அடித்து போட்டுறாங்க. நவர முடியல. குழந்தைய எடுத்ததுக்கப்புறம் காளி வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, உன் கண்ணு முன்னாடியே நிறமாத கர்ப்பிணியை இப்படி போட்டு பண்ணியிருக்காங்க, நீ எல்லாம் ஒரு சாமியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்வி நிஜமாவே நம்ம மைண்டுக்குள்ளே அந்த நேரத்தில் தோன்ற கேள்வி தான். இவ்வளோ இமோஷ்னலான ஒரு நோட்டோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. நம்மளும் இந்த கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ படிச்சிட்டோம், என்ன பண்ணுறோம், இன்னும் வந்து ஜாதி பேரை சொல்லிட்டு ஆணவ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மைண்டுக்குள்ளேயும் வருது. படம் பிடிச்சிருந்தா தியேட்டரில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.